சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ்ன்னு எந்த சாஸும் ஆட் பண்ணாம ஒரு பாஸ்தா செய்ய முடியுமா? இன்னைக்கு ஒரு செட்டிநாடு ஸ்டைல் கடாய் பாஸ்தா தான் செய்ய போறோம். எந்த சாஸும் ஆட் பண்ணாம செய்ய போறோம். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்ல மசாலா அரைச்சு சூப்பரான ஒரு பாஸ்தா தான் செய்ய போறோம். அதுவும் செட்டிநாடு ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய், உப்பு சேர்த்து பாஸ்தாவையும் உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்னதாக பட்டைத்துண்டு 3, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு அன்னாசி மொக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்காக 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை, ஒரு 6லேருந்து 7 முந்திரி ஆட் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 சில்லு தேங்காய், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பு இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் போட்டுக்கோங்க. கூடவே பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், தேவைப்பட்டால் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காரமே போதுன்னு விட்டுருங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி எல்லாம் சுண்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி சூப்பராக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறேன். இந்த சீஸ் உருகிறதுக்காக மூடி போட்டு 5 to 6 minutes குக் பண்ணுங்கள். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து ரெடி பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நல்ல காரசாரமாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.